ஓம் சாந்தி. 20/11/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவ்பாபாவின் மீது மதிப்பு இருக்கிறது என்றால் அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் பாபாவை மதிப்பது. முதல் கேள்வி, குழந்தைகள் தந்தையை விட பெரிய மந்திரவாதிகள் எப்படி? பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக்கிக் கொள்வது, உடல் மனம் பொருளால் பாபாவை வாரிசாக்கி அர்ப்பணமாகுவது, இது குழந்தைகளின் மந்திர ஜாலம். இப்பொழுது யார் பகவானை வாரிசாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு பகவானுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். ரெண்டாவது கேள்வி, ட்ரிபுனல் அதாவது நீதிபதிகளின் அமர்வு எந்த குழந்தைகளுக்காக அமருகிறது? பதில், யார் தானம் கொடுத்த பொருள்களை திரும்ப பெற நினைக்கிறார்களோ, மாயாவுக்கு வசமாகி டிஸ்சர்வீஸ் செய்கிறார்களோ அவர்களுக்காக நீதிபதிகளின் அமர்வு அமர்கிறது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக விசித்திரமான தந்தை அமர்ந்து விசித்திரமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதாவது ஷரீரம் இல்லாத பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அதாவது யாரை தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறதோ அவர் தூர தேசத்தில் இருந்து வந்து இந்த ஷரீரத்தின் மூலமாக உங்களுக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார். அப்போது படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவருடன் ஆட்டோமேட்டிக்காக யோகா இருக்கும் தானே, கனெக்ஷன் இருக்கும் தானே, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கு பாபா சொல்கிறார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறேன், டீச்சராகவும் இருக்கிறேன், குருவாகவும் இருக்கிறேன். என்னுடன் யோகா வையுங்கள், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அங்கே உலகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பாபா விசித்திரமானவர், கண்களுக்கு தெரியறதில்லை, அடிக்கடி மறந்து போயிடுறது. ஆகையால் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றார் பாபா. படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவரை நீங்கள் நினைவு செய்கிறதுனால உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இந்த நினைவு பலத்தின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆன்மீக விசித்திரமான தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகளும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் அடிக்கடி ஷரீரத்தில் வருகிறீர்கள், அதாவது ஷரீரத்தை எடுக்கிறீங்க, பிறகு ஷரீரத்தை விடுறீங்க, அடுத்தது இன்னொரு ஷரீரம் எடுக்கிறீங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நான் கல்பத்தில் ஒரு முறைதான் இந்த ஷரீரத்தில் வருகிறேன், அதுவும் சங்கம யுகத்தில் மட்டும்தான் தூர தேசத்திலிருந்து வருகிறேன், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக. இந்த விஷயத்தை நல்ல முறையில் நினைக்க வேண்டும். அதாவது பாபாவுக்கு அவருக்கென்று ஒரு சரீரம் இல்லை, நம்மை படிப்பிப்பதற்காக இந்த உடலில் வந்திருக்கிறார். பாபாவே சொல்கிறார், எனக்கு இந்த இயற்கையின் ஆதாரம் வேணும், அல்லது இந்த வாயின் ஆதாரத்தை நான் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி நான் விசித்திரமானவன்தான், நீங்களும் விசித்திரமான ஆத்மாதான், ஆனால் உங்களுக்கெல்லாம் சரீரம் இருக்கிறது, சித்திரம் இருக்கிறது அப்படின்றார். எனக்கு இல்லை, ஆகையில் எனக்கு ஒரு ரதம் வேணும், அதற்காக நான் குதிரை வண்டியிலெல்லாம் வர முடியாது அப்படின்றார் பாபா. இவருடைய சரீரத்தில் தான் நான் பிரவேசம் செய்கிறேன். யார் நம்பர் 1 இருப்பாரோ அவரே எப்போ லாஸ்ட் நம்பருக்கு வருகிறாரோ அப்பொழுது அவருடைய உடலில் பிரவேசம் செய்கிறேன். அதாவது யார் சத்தோ பிரதானமாக இருந்து பிறகு அவரை தமோ பிரதானமாக மாறுறாங்களோ அப்பொழுது அந்த உடலில் நான் பிரவேசம் செய்கிறேன். இல்லை என்றால் தூய்மையற்றவர்களை எப்படி நான் தூய்மையாக மாற்ற முடியும்? இந்த தூய்மையற்ற உலகத்திற்கு வந்துதான் அனைவரையும் நான் தூய்மையாக்க வேண்டும். நமக்காக இந்த தூய்மையற்ற உலகத்திற்கு வந்து இந்த இயற்கையை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு படிப்பு சொல்லி கொடுக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட டீச்சரை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும். நிறைய பேர் மதிப்பதே இல்லை அப்படின்றார். இது கூட ட்ராமாவில் இப்படி நடக்கணும்னு இருக்குன்றார். ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் வரிசை கிரமத்தில் தான் இருப்பாங்க.
அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆனால் மாயை எவ்வளோ சக்திசாலியானது என்றால் நல்ல நல்ல குழந்தைகளையும் விழ வச்சிடுறது. பாபா எவ்வளவு செல்வந்தர்களாக மாத்துறார், ஆனால் மாயை ஒரே அடியாக முகத்தையே திருப்பிடுறது. ஆகையால் மாயாவிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். நிறைய குழந்தைகள் பாபாவினுடையவர்களாக மாறி பிறகு மாயாவினுடையவர்களாக மாறிடுறாங்க. கேட்காதீங்க அப்படின்றார் பாபா. சரி, மாறினாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நல்ல ட்ரெய்ட்டர் ஆயிடுறாங்க, நல்ல துரோகி ஆயிடுறாங்க. மாயை ஒரே அடியாக மூக்க பிடிச்சிடுறது. அதனால டிஸ்சர்வீஸும் செய்கிறாங்க. ஆகையால் தான் இந்த கஜேந்திர மோக்ஷம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. யானையையும் முதலை பிடிச்சிடுறது அப்படிலாம் காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க, இருந்தாலும் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றார்வாறு புரிஞ்சுக்கிறாங்க. சிலருக்கு தாரணை கொஞ்சம் கூட ஆகிறதில்ல. இது மிக உயர்ந்த படிப்பு. ஆகையால் தாரணை செய்ய முடியறதில்ல. அதை பார்க்கும் பொழுது பாபா என்ன சொல்வார்? யார் தாரணை செய்வதில்லையோ அவர்களுடைய அதிருஷ்டத்தில் ராஜ்ய பாக்கியம் இல்லை என்று தான் சொல்வார். ஒரு சிலர் எருக்கம் பூ போல இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்ல மனமுள்ள மலர்களாகவும் இருக்காங்க. இங்கேயே ராஜ்யம் உருவாகுது அப்படின்றார் பாபா. இங்கேயே வேலைக்காரர்கள், வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள், செண்டாளர்கள் எல்லாமே இங்கேயே கிடைப்பாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது என்றார் பாபா. பாபா உங்களை எவ்வளோ உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைக்கும் பொழுது அன்பின் கண்ணீர் வரணும் அப்படின்றார். அன்பில் அந்த ஆனந்த கண்ணீர் வரணும். நீங்கள் மாலையின் மணியாக மாறுகிறீர்கள் தானே அப்படின்னு கேட்குறார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறார், ஆத்மாதான் அனைத்து காரியங்களையும் செய்கிறது. விகர்மமும் ஆத்மாதான், பாவக்கர்மமும் ஆத்மாதான் செய்கிறது. அதை இந்த சரீரத்தின் மூலம் ஆத்மாதான் அனுபவிக்கிறது. உங்களுக்காகவே ட்ரிபுனல் அமர்கிறது அப்படின்றார் பாபா. அது யாருக்காக? குறிப்பாக எந்த குழந்தைகளுக்காக? யாரெல்லாம் நல்லா சேவை செய்து சேவைக்கு தகுதியானவர்களாக இருந்து பிறகு ட்ரெய்ட்டர்ஸ் ஆயிடுறாங்களோ, துரோகிகள் ஆயிடுறாங்களோ, அவங்களுக்காகவே அந்த நீதிபதிகளுடைய அமர்வு அமர்கிறது. மற்றபடி பாபாவுக்கு தெரியும் எப்படி மாயை இவங்களெல்லாம் பிடிச்சிடுது அப்படின்னு தெரியும். சிலரெல்லாம் கேட்பாங்க, பாபா நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், கரியை பூசிட்டோம் முகத்தில், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அதற்கு பாபா சொல்கிறார், அதுதான் கீழே விழுந்தாச்சு, மாயானுடையவர்களாக மாறியாச்சு, இப்பொழுது மன்னிப்பு எதற்கு அப்படின்னு கேட்குறார் பாபா. அப்படியே மன்னித்து பாபா அலோவ் பண்ணால் கூட திரும்ப அந்த நிலை அடையிறதுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், தானம் கொடுத்த பிறகு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே என்ன ஆகுது, சில நேரத்தில் பாபா வீட்டுக்கு சிலர் சில பொருட்களை தானமாக கொடுப்பாங்க, சேவைக்காக கொடுத்துருவாங்க, தானம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞானத்தை விட்டு போயிடுவாங்க. இல்லை சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, ஆனால் அந்த பொருள் திரும்பி வாங்கணும்னு தோணுது அவங்களுக்கு. அப்படிலாம் செய்தால் 100 மடங்கு தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். ஹரிஷ்சந்திரனுடைய கதை இருக்கு இல்லையா? தானம் கொடுத்துட்டா கொடுத்தது தான், நமக்கு கொடுக்கறதுக்கு தான் உரிமை இருக்குது, திரும்பி வாங்குறதுக்கெல்லாம் நமக்கு உரிமையே இல்லை. அதனால் ஒருபோதும் நமக்கு நான் வாங்கி கொடுத்தேன், இப்போ நான் ஞானத்தை விட்டு போகிறேன், இதை நான் திரும்பி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரவே கூடாது. தானம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு சொந்தம் ஆகாது, அது பாபாவுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. திரும்பி அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சா அது பாவம் தானே. அடுத்தது பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கம் வேறு, கீழே இறங்குறதுக்கு கூட ஒரு வழி வேணும் இல்லையா? ட்ராமாவில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். கீழே இறங்கணும், அப்புறம் பாபா வரணும், மறுபடியும் மேலே ஏறணும், வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் ட்ராமாவின் விளையாட்டு. இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக இருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவின் திருவாய் மூலம் பிறந்திருக்கிறீர்கள். அனைவரும் தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள். இந்த பிரம்மாவை ஆதி தேவ் என்று சொல்லலாம், மகாவீரர் என்றும் சொல்லலாம். குழந்தைகளாகிய நீங்களும் மகாவீரர்கள் தானே. யோக பலத்தின் மூலம் மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். ஆகையால் நீங்களும் மகாவீரர்கள் தான். இப்பொழுது
தந்தையிடமிருந்து குபேரனுடைய கசானா அடைஞ்சிட்ருக்கீங்க. அல்லாவுதீன் கதையில் இருக்கு இல்லையா, அவருக்கு எவ்வளோ பொக்கிஷங்கள் கிடைச்சது, அதுபோல் உங்களுக்கும் இப்பொழுது கிடைச்சிட்ருக்குன்றார். பக்தி மார்க்கத்தில் சங்கரன் முன்னாடி போய் என்னுடைய மடியை நெருப்பிடுங்க அப்படின்னு மடி பிச்சை கேட்குறாங்க. இப்பொழுது பாபா உங்களுடைய மடியை நெருப்பிட்டிருக்கிறார். இது ஞான அக்னியாக இருக்கிறது. இதன் மூலம் அழுக்கெல்லாம் நீங்கி ஆத்மா சுத்த தங்கமாகிவிடுகிறது. பிறகு உங்களுக்கு நல்ல நகையும் கிடைக்கும். ஒரு ஆத்மா சுத்தமாக இருந்தது, சுத்த தங்கமாக இருந்ததுன்னா சரீரமும் நல்லா இருக்கும் அப்படின்றார். சங்கமத்தில்தான் பாபா வருகிறார் சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அழியாத ஞான ரத்னங்களினால் புத்தி என்கிற பையை நிரப்பிக்கொண்டு செல்வந்தர்கள் ஆக வேண்டும். எந்த விதமான அகங்காரத்தையும் காட்டக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், சேவைக்கு தகுதியானவராகி பிறகு துரோகியாகி டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் திரும்ப வாங்குவதற்கான எண்ணம் வரக்கூடாது. வரதானம், பிராமண வாழ்க்கையில் ஒருவருடையவர் என்கிற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய முழு தூய்மையானவர் ஆகுங்க. இந்த பிராமண வாழ்க்கையில் ஒருவர் உடையவர் என்ற பாடத்தில் உறுதியாக இருந்து தூய்மையின் ராயல்ட்டியை கடைப்பிடியுங்கள். அப்போது முழு கல்பத்திற்கும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் பொழிவு பரந்தாமத்திலும் அனைத்து ஆத்மாக்களுக்கு இடையிலையும் உயர்ந்ததாக இருக்கும். ஆதி காலத்தில் தேவதா ஸ்வரூபத்திலும் உங்களுடைய பர்சனாலிட்டி விசேஷமானதாக இருந்திருக்கிறது. பிறகு மத்திய காலத்திலும் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கும் விதிபூர்வமான பூஜை நடக்கிறது. இந்த சங்கம யுகத்தில் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மையின் ராயல்ட்டி. ஆகையால் எதுவரை பிராமண வாழ்க்கை வாழ வேண்டுமோ அதுவரை முழுமையாக தூய்மையாக இருக்க வேண்டும். ஸ்லோகன், நீங்கள் சகிப்புத்தன்மையுடைய தேவிகள் மற்றும் தேவர்கள் ஆகுங்கள். அப்போது திட்டக்கூடியவர்கள் கூட அணைத்து கொள்வார்கள். ஓம் சாந்தி.